அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க. இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும்.